இன்றைக்கி மிளகாய் கோதுமையெல்லாம் மில்லில் கொண்டு அரைக்க போகிறேன். மாடியில் வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன் பாருங்கள். சில பேர் இன்ஸ்டண்ட்டாக இப்போல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க மிளகாய் தூளை. ஆனால் எப்போவுமே குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணாதாங்க அது நல்லது. மணி வைஸாகவும் சரி, ஹெல்த் வைஸாகவும் அதுதான் நமக்கு நல்லது. இது தாங்க எங்கள் ஊர் மிளகாய் அரைச்சி அங்கேயே ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு கோதுமையும் அரைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்டர்டே விலாகில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, என்னோடய மாமாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வந்தோம்னு. வீட்டில் நிறைய ஒர்க் இருந்துச்சுங்க. வீடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாமாவுக்கு தீபார்த்தனை காட்டிட்டு அவர்கிட்ட என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேங்க. இந்த இயர் நல்லதே நடக்கும்னு ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்குள்ளேயே வந்துடுச்சுங்க. நம்ம பெரியவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே நமக்கு கிடைக்குங்க. நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் டென்ஷனே ஆக மாட்டேங்க. ஆனால் வேலையில எனக்கு பிடிக்காத வேலைன்னா இந்த பாத்திரம் கழுவுறது தாங்க. நமக்கு வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும். நம்ம கையால் அந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடித்ததும் அப்பாடா ஒரு வழியாக கழுவி முடிச்சிட்டோம்னு ஒரு நிம்மதியே அப்போ தாங்க கிடைக்கும். பாத்திரம் கழுவுனா தாங்க நான் அந்த வீடே நமக்கு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு விலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.